கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 143வது சங்கீதம் வசனம் 10 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்திரலும். நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். பத்னாய தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. இது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஜெபம் பிரியமானவர்களே. நாம் இதை செய்கிறோமா? இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே. இயேசு சொன்னார், என் பிதாவை பிரியப்படுத்தவே நான் வந்தேன் என்று அவர் சொல்கிறார். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சித்தத்தின்படி, சித்தத்தை அறிந்து ஒரு சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவுக்கு அடுத்த காரியங்களை பிதாவை பிரியப்படுத்தும்படியாய் அவர் வாழ்ந்தார் பிரியமானவர்களே. நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய கிரியை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா பிரியமானவர்களே? இந்த உலகத்தை பிரியப்படுத்த நான் வாழக்கூடாது. ஒரு மனுஷனை பிரியப்படுத்த நான் வாழக்கூடாது. நாம் எதை செய்தாலும், எதை சிந்தித்தாலும், எதை பேசினாலும் கர்த்தரை பிரியப்படுத்தவே நான் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. நான் வாழ்க்கை ஒரு மறக்கக்கூடாது. ஒரு கணவன் தன் மனைவியை பிரியப்படுத்தி, மனைவி தன் கணவனை பிரியப்படுத்தி வாழும்பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அப்படி இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர் தன் பிள்ளைகளை பிரியப்படுத்தி வாழும் பொழுது, பிள்ளைகள் தன் பெற்றோர் பிரியமாய் வாழும் பொழுது, அந்த பிள்ளைகள் தகப்பன் தாய் உறவு எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? எனவே ஒரு நாளும் நாம் ஆண்டு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவோம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையை சோதனம் அப்பா, இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏதோ உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாரும். நல்ல ஆவி ஒரு நாளும் எங்களை நல்லவர்கள் நடத்த கிருபை தாரும் சாமி. இது நாளுக்குரிய பாதுகாப்பு கொடுங்க. நீ கூடவே இருங்க, ஆசீர்வதிங்க, வளர்த்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க, பாரங்களை சுமந்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.